ஹலோ ஹால் டுடே நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராமலிங்க அடிகளோட குறிப்புகள் தான் 6th to 12th வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். டெய்லி பேசிஸில் ஒரு இலக்கணம் ஒரு இலக்கியம் அப்படின்ற டாப்பிக்கை பேஸ் பண்ணி நம்ம கண்டென்ட் போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமலிங்க அடிகளாரை பற்றி நம்ம பார்க்கலாம். இயற்பெயர் ராமலிங்கம், ஊர் மோகனூர், நாமக்கல் மாவட்டம், பழைய சேலம். பெற்றோர் வெங்கடராமன், அம்மணி அம்மாள். காலம் 19/10/1888 முதல் 24/8/1972 வரை. வளர்ப்பு தாய் பதுலா பிவி. இவங்க ஒரு முஸ்லீம் பெண். இயற்றிய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள், தமிழன் இதயம், சங்கொலி, தமிழ்த்தேர், கவிதாஞ்சலி, பிரார்த்தனை, அவனும் அவளும், தாயார் கொடுத்த தானம், தேமதுர தமிழோசை, மலைக்கல்லன், இலக்கிய இன்பம். இதழ் லோகமித்ரன். விருது பத்மபூஷன். சிறப்புகள் பார்த்தோன்னா விடுதலை போராட்ட வீரர், தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் இவர், காந்திய கவிஞர், ஆட்சிமொழி கவிஞர், காங்கிரஸ் கவிஞர் அப்படின்லாம் சொல்லப்படுகிறார். இதரவை அப்படின்னு பார்த்தோன்னா சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதிநிதியாக பணியாற்றிய கவிஞராக நாமக்கல் கவிஞர் இருக்கிறார். நாமக்கல் கவிஞர் கொண்டு மேலும் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பாலகங்காதர திலகரோடு சேர்ந்து தீவிர புரட்சியாளராக இருந்திருப்பார். அப்புறம் மகாத்மா காந்தியோட கொள்கைகளில் அவர் ஈர்க்கப்பட்டு அறப்போராட்டத்தில் தான் விடுதலை பெற முடியும் அப்படின்ட்டு அவருடைய கொள்கைகளை இவர் பின்பற்ற தொடங்குகிறாரு. இவரது கவிதைகள் சுதந்திர போராட்டத்தை பற்றியும் அகிம்சை பற்றியும் இருந்ததால் இவர் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டார். 1930 உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை தண்டனையும் வாங்கியிருக்காரு. அவரின் நினைவாக அவர் வாழ்ந்த நாமக்கல் நினைவில்லம் தமிழக அரசால் நினைவில்லமாக மாற்றப்பட்டிருக்கு. சென்னையில் இருக்கிற அரசு தலைமையகத்தோட 10 மாடி கட்டிடத்திற்கு இவரோட பெயரை தான் சுற்றியிருக்காங்க. மேற்கொண்டு இவருடைய நூல்களோட பதிப்புகளை பார்த்தோம் அப்படி சொன்னால் இசை நாவல்கள் ஒரு 3, தன் வரலாறு ஒரு 3, மொழிபெயர்ப்பு 4, புதினங்கள் ஒரு 5, சிறுகாப்பியங்கள் 5, இலக்கிய திறனாய்வுகள் 7, கவிதை தொகுப்புகள் கட்டுரைகள் 12 ஆகியவை இயற்றியுள்ளார். இவர் தமிழ்நாட்டு அரசின் அரசவை கவிஞராகவும் சட்டமேலவை உறுப்பினராகவும் பதவி வகித்திருக்காரு. என் கதை என்ற சுயசரிதை எழுதியிருக்காரு. தெய்வ திருமலர், தமிழ் தேன் மலர், காந்திய மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியார் மலர், புகழ் மலர், திருநாள் மலர், சிறுகாப்பிய மலர், இசை மலர், அறிவு மலர், பல சுவை மலர் என்ற தலைப்புகளில் தொகுக்கப்பட்டுள்ளது. முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் இவர் வல்லவராக இருந்திருக்காரு. இவர் முதலாக வரைந்த ஓவியம் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரை தான் வரைஞ்சிருப்பாரு. 5ஆம் ஜார்ஜ் மன்னனுக்கு பாரத மாதா முடிசூட்டுறது போல ஒரு வரைஞ்சி அதுக்கு தங்க பரிசையும் வென்றிருக்காரு. மேற்கோள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். இந்திய நாடிது என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீ எதை பாடு. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசி தீர வேண்டும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள். கூட்டுறவில் சேலுங்கள், கூடி வாழ பழகுங்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. புரட்சி வேண்டும், புரட்சி வேண்டும். காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே அப்படின்னும் சொல்லியிருப்பாரு. காந்தியம் நம் உடைமை, அதை காப்பது நம் கடமை. அதாவது இந்த மேற்கோள்கள் தான் அவருடைய இதுவரையில் இருக்க டிஎன்பிஎஸ்சி கவர் பண்ணியிருந்தது. அதையும் உங்களுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. இவரை புகழுரை சூட்டியவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா ராஜாஜி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய நாமக்கல் கவிஞராக தோன்றியது என சொன்னவர் யாருன்னா ராஜாஜி. அப்புறம் நாமக்கல் கவிஞருடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதை தவிர்த்து என்னென்ன கிடைச்சிச்சு அப்படின்னா பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு அப்படின்னு சொன்னவரோ ராமலிங்கனார் தான். அயலார் தமக்கு அன்பு செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் அப்படின்னு கேட்டவர் யாருன்னு சொன்னால் நாமக்கல் கவிஞர் தான். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ சிலபஸ் படி என்னென்னலாம் தமிழில் இருக்கோ அது 6th to 12th வரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்து தரேன். நெக்ஸ்ட் வீடியோ திருக்குறள் அல்லது பிரித்து எழுதுக உங்களுக்கு வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.